வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரம் 4வது பாதம். அனுஷம் மெயினான நட்சத்திரம் விருச்சிகத்துல அனுஷம் 4 பாதங்கள் இருக்கும். கேட்டை. சந்திரன் அதி நீச்சமா ஆகக்கூடிய நட்சத்திரமான கேட்டை. இந்த 3 நட்சத்திரம் பிறந்த நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த மனநிலை எப்படி இருக்குன்னா, குரு உச்சத்துக்கு குருவுடைய பார்வை விழுந்துட்டு இருக்கு. நான் விருச்சிகம். இந்த குரு உச்சத்துலேருந்து ஒரு பார்வை விழுந்தோடனே எங்களுக்கு பணம் வரணும் இல்லையா? எங்கள் கஷ்டம் தீரணும் இல்லையா? எங்களுக்கு வருமானம் நல்லா வரணும் இல்லையா? குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய படிப்பு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஃப்யூச்சர் பிளான், இதெல்லாம் இன்னும் ஏன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது? ஏன் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்து நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி தான் நான் வரணுமா? எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்காதா? கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் அதிநீச்சம் எனக்கு எப்பவுமே ஒரு குழப்பம் வந்துகிட்டே தான் இருக்குமா? என் மனநிலையை மாறாதா? என்னுடைய மனநிலையை எப்பவுமே ஒரு திடகாத்திரமான முடிவு நான் எடுக்க முடியாதா? நானே ஒரு முடிவெடுத்து நானே குழப்பம் தான் செய்வேனா? இல்லை நான் தெளிவாக எடுத்து அதில் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவேனா? என்ன மாதிரி நடக்க போகுது? இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன், வேலை விஷயமா ட்ரை பண்ணுறேன், வேறு ஜாப்க்காக ட்ரை பண்ணுறேன், இது நடக்காமே ஒரு மாதிரி தடங்களாக இருக்கே, இது குரு பார்வை எதுவும் செய்யாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்த சிலருக்கு இந்த விருச்சிக ராசியில் பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த மாதிரியான ஏன் தடை? நல்ல நட்சத்திரம் தானே, ஏன் தடை? வெறும் ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறோம், பட் சப்போர்ட் இல்லை, ஒரு பிளாட்ஃபார்மே நமக்கு கிடைக்கலையே. இப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, குரு நல்லா தான் இருக்கார். நம்ம அதில் எந்த விதமான டவுட்டும் பட போகிறதில்ல. பட் சனி 5th ஹவுஸ்லையும், ராகு 4th ஹவுஸ்லையும், கேது 10th ஹவுஸ்லையும் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, 4 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட்டை போடுது. அது என்ன மாதிரி செக்லிஸ்ட்டை போடுது அப்படின்னா, குழப்பம். நம்ம செய்து சரியாக தவறா நம்மளுக்கே ஒரு குழப்பம். சரி, அடி எடுத்து வைக்கலாமா? அதுக்கு ஒரு தடை, அதுக்கு ஒரு ஆதரவு இல்லை, அதுக்கு ஒரு சரியான ஆலோசனை இல்லை. இப்படி ஒரு குழப்பத்தை இந்த ராகு 4th ஹவுஸில் ஒரு ஸ்டெப்லையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. இது முதல் படி. அடுத்தது சனி 5th ஹவுஸில். இந்த 5th ஹவுஸில் சனி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மனம் ஒரு பாரமாக, இது நம்ம தைரியமாக நம்ம இந்த வேலையை பண்ணலாமா? தைரியமாக இந்த வேலையை விட்டு வேலை தேடலாமா? தைரியமாக நம்ம இந்த திருமணத்தை பண்ணிடலாமா? துணிச்சலாக நம்ம இந்த கோர்ஸை எடுத்து செலக்ட் பண்ணி முடிச்சிருவோமா? இது நம்மள செல்ஃபாக சந்தேகப்படுறது. இது செல்ஃபாகவே சில பேருக்கு சந்தேகம் அவங்க மேலேயே வந்துடும். அதுதான் அந்த 5ஆம் இடத்துல உள்ள சனி உங்களை சந்தேகிக்க வைக்குது. ஸோ முதல்ல நீங்கள் குழப்பத்துலேருந்து ஒரு கிளாரிட்டிக்கு வெளியில் வரணும். சந்தேகத்துலேருந்து முதல்ல நீங்கள் நம்பிக்கையோடு வெளியில் வரணும். இது 2 விஷயம் இந்த ராகு சனியால் ஏற்படக்கூடியது. அண்ட் அடுத்தது கேது 10th ஹவுஸ். நம்ம போய் ஒரு ஆஃபரை ஒன்று கேட்குறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறோம், ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு விசா ப்ராசஸ் பார்க்குறோம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜுக்கு அட்டன் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம், அட்டன் பண்ணுறோம். ஆனால் அது எடுத்தோடனே ரிசல்ட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்து எஸ் யூ ஆர் பாஸ், எஸ் யூ ஆர் த்ரூ, எஸ் உங்களுக்கு கிடைச்சது, யூ காட் இட் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரிசல்ட் வர மாதிரி டைம் இது இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஆன்சர் வரலாம். சம்டைம்ஸ் அது போஸ்ட்பான் பண்ணி டிலேவாக ஓகே பார்ப்போம், சொல்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம், லெட் யூ நோ அப்படிங்கிற மாதிரி உங்களை தள்ளி போட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சோதனைகளை நீங்கள் முதல்ல உணர கற்றுக்குங்க. ஏன்னா சிலருக்கு தொட்டதெல்லாம் உடனே தொடங்கும். குரு பார்வைனா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இந்த குரு பார்வை எதுவும் செய்யாதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். இந்த குரு பார்வை தான் உங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தையும், ஒரு அறிவு ஆற்றலையும், ஒரு திறமையையும், ஒரு ஆதரவையும் கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ ரிசல்ட் தொடர் முயற்சி செஞ்சீங்கன்னா, ஒரு முறை ஒரு புஷ் பண்ணுறீங்க, நடக்கலை, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் நடக்கும். அது தொடர்ந்து நீங்கள் செஞ்சால் நடக்கும். இதுக்கு வேறு ஏதாவது ரெமெடி இருக்கா? முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா குரு வந்திருக்கார். குருவுடைய பார்வை ஃபஸ்ட் ஹவுஸ் தான் உங்களோட தலை, உங்களோட மூளை, உங்கள் அறிவு, உங்கள் சிந்தனை, உங்கள் எண்ணம்.
அதில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எவ்ரிடே உங்களுக்கு வரணும். அது மேனிஃபெஸ்ட் ஆகணும். அது டெய்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், டெய்லி பேசலாம், உங்களுக்குள்ளேயே பேசலாம். மிரரை பார்த்து பேசலாம். விருச்சிக ராசி மிரரை பார்த்து பேசுங்க. ஸோ பார்த்து பேசி 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 உங்களுக்கு வந்து நீங்களே எனர்ஜைஸ் பண்ணிக்கிங்க. நமக்கு நடக்கும். ஆனால் அந்த சோதனையான டெஸ்ட்டெல்லாம் நம்ம தாண்டறதுக்கு நம்ம தைரியமாகவும் மன வலிமையாகவும் தொடர்ந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். பட் நமக்கு ரிசல்ட் நடக்க போகுது. மிஸ் ஆகாது, நம்மளுக்கு இந்த வாட்டி மிஸ் ஆகாது. நம்ம அதை அடைய போகிறோம். பட் ஆனால் அந்த சோதனை நம்ம கடக்கிறதுக்கு ஒரு பயணம், ஒரு பொறுமை அது வேணும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் உங்கள் பக்கம் வரும். இது ரெமெடி நம்பர் 1. ரெமெடி நம்பர் 2, இந்த மாதிரி அசுப கிரகங்கள்லாம் தேவையில்லாத, அதாவது உங்களுக்கு தேவையான இடங்கள்லாம் போய் ஆக்கிபை பண்ணி உங்களுக்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் வருத்தங்களையும் கொடுத்து 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 உங்கள் மனசை வேதனைப்படுத்தி காயப்படுத்திகிட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்படியே தவிடுபடி ஆகணும்னா த சுப்ரீம் அல்மைட்டி, உங்களுக்கு வந்து பெஸ்ட் டெய்டி லார்ட் முருகன், அவருடைய மனதார அவருடைய நாம மந்திரங்களை ஜபிங்க, பிரார்த்தனை செய்யுங்க, வேண்டுங்க. அது உங்களுக்கு வந்து இந்த கஷ்டங்கள் இந்த இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி போட்டுரும். உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் கிடைக்கும், ஒரு பவர் வரும், ஒரு எனர்ஜி வரும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. 3வது, த ஃபைனல் ரெமெடி. இந்த மாதிரி அசுபர்கள்லாம் கொஞ்சம் சாந்தப்படுத்தணும்னா அதை நீங்கள் திசை திருப்பலாம். எப்படி திசை திருப்புறது? கேது தெருவில் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் சிக்னல்ஸில், ரோட்டில் பசியில் இருக்கக்கூடிய வயசானவங்க ஒரு சின்ன சின்ன சாப்பாடு, உதவி, தண்ணி, இது கேதுவை நீங்கள் கூல் பண்ணலாம். இந்த பக்கம் ராகு, ஏழ்மையில் உள்ள ஒரு குடும்பங்கள், வசதியே இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்குது, அந்த மாதிரி ஆட்களுக்கு சில உதவிகள், இது ராகுவை தணிக்கிறது. சனி, உடலால் ஊனமுற்றவர்கள், உடலால் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இயங்க முடியல, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு, அல்லது வயதில் மூத்தவர்கள், இந்த 3மே இந்த 3 கிரகங்களுடைய சாந்தப்படுத்தும். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நல்லபடியாக உங்கள் பாதையை நோக்கி பயணம் பண்ண வைக்கும். வெற்றி உங்களுக்கு தொடரும். தைரியத்தோடு முன்னேறுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு? ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா, இல்லை யூரோப், இல்லை யுஏஇ, இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.